அவர் என்னைக்கு போக டிக்கெட் போட்டாங்கன்னா 25ஆம் தேதி. 25ஆம் தேதி 11 மணிக்கு டிக்கெட் பண்ணணும். ஆனா 6 மணிக்கு ரைடு. அப்ப 25ஆம் தேதி அன்னைக்கே ரைடு, அன்னைக்கே 11 மணி டிக்கெட் போட முடியாது, தள்ளி போட்டார். 2 நாள் கழிச்சு போனார். டிக்கெட் போட்டது 17, போக வேண்டிய 25 நீ ரைடு விட்ட. ரைடு எல்லாம் முடிச்சுட்டு உனக்கு கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு போதுமா எல்லாம் செக் பண்ணிட்டியா, வேலை நீ பாரு அப்படின்னு உடம்புக்கு போனா, நான் என்ன கேக்குறேன், ஒரு முதலமைச்சருக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்க தெரியாதா? ஒரு முதலமைச்சருக்கு யார் யார் எங்கெங்க இருக்காங்க எதுக்கு போனாங்கன்னு தெரியாதா? இவ்வளவு பெரிய மக்கள் இருக்கிறத வந்து பொய்யா பேசணும், பொய்க்கு அலைய ஒரு முதலமைச்சர் போய் சொல்லலாமா? வெக்கமா இருக்கு. காமராஜரும் அண்ணாவும் ராஜாஜி உட்கார்ந்த இடத்தில் ஒரு பொய்ய முதலமைச்சர் இருக்கிய கேட்டாராம், சட்டசபையில கேட்டாராம். பார்ட்டி ஃபண்ட் சொன்னேன், எந்திரிச்சு ஓடுறாங்க. உன்னை மூசுங்கிறதா, முட்டாளுங்கிறதா, இல்ல கிறுக்குங்கிறதா, இல்ல பொய்யாங்கிறதா உங்களுக்கு ஒண்ணும் புரியல. செக்கா டிவியில தகுதி டிவி ஒண்ணும் பார்ட்டி ஃபண்ட் சொல்ற எதிர்கட்சி தலைவர் எந்த சொல்ற பார்ட்டி ஃபண்ட் சொல்றீங்களே, எந்த பார்ட்டி வாங்கினாங்க, அதுக்கு என்ன ஆதாரம்? பயந்துட்டு சொல்றீங்க நீங்க. பார்ட்டி ஃபண்ட் கடந்த காலத்தில் வசூலிக்க சொன்ன உடனே எந்த பார்ட்டி எந்த ஃபண்ட் கேட்டார். அதை சொல்ல வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்குன்னு சொன்னார். இவர் பத்திட்டார், இவரு ஆயத்திறக்க என்ன எழுதி கொடுக்குறாங்கன்னா ஸ்கிரிப்ட் அதை சொல்ல பேச முடியாது. அப்ப ஒண்ணும் தெரியாது. அந்த இன்னொரு தம்பி இருக்குத முந்திரிக்கோட்டை, அந்த பையன் வந்துருச்சு, நாங்கள் எந்த பார்ட்டி என்று சொல்லவில்லை. உனக்கு வெக்கமா இல்ல? எந்த பார்ட்டி சொல்ல சொல்லுங்க, நீ எந்த பார்ட்டின்னு சொல்லி நான் ஒடியாந்துருக்க நீ ரைட். நீ எந்த பார்ட்டி சொல்றது திப்பு இல்ல, முதுகெலும்பு இல்ல. முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சரை வைத்துக்கொண்டு அறவை கேட்ட அமைச்சரை வைத்துக்கொண்டு ஏங்கான செலவு வெளியே வந்தார். வேற ஒண்ணும் அதான் உண்மை. என்ன ஒண்ணும் பண்ணீங்களா? பார்ட்டி ஃபண்ட் ஓடினார் சிங்கப்பூர். இன்னொன்னு நம்மளாம் நீங்க எல்லாம் எம்பியா இருந்தீங்க, நம்ம மினிஸ்டர் நம்மள ஒரு மினிஸ்டரோ எம்பியோ பார்லிமெண்ட்ல வாயை திறந்து பேசிட்டா அது வந்து மாறக்கூடாது. மாற என்ன பண்ணுவான்? பிரிவினை கொண்டு வந்துடும். பிரிவினை என்ன உரிமை பெறும் பிரச்சனை. அதையில ஒன்று சொன்னார் ராஜா, பார்லிமெண்ட்ல அதையில ஒன்று சொன்னார், வெளியே போய் தப்பா பேசுறார். இது நாடாளுமன்றத்தை இழிவுபடுத்த சமம், பிரிவினை மோசன் கொண்டு வந்துறாங்க. எனக்கு புரிஞ்சு ஒன்னே ஒன்று நம்ம அனுப்பி போக வேண்டியதான், தப்பா பேச விட்டுருக்க வேண்டியதான். இதானே நல்ல கவனிங்க, படிச்சு வந்துருக்கீங்க, பஸ்ல வந்துருக்கீங்க. எனக்கு போவான என்ன பண்ணி சொல்லுங்க, என்ன பண்றோம்? மேகதாதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வர யாரு? முதலமைச்சர். மேகதாது அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கூடாது, நிறுத்தணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட் போனோம். சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க, முடியாது. நீங்க உச்ச நீதிமன்றத்தால் சுப்ரீம் கோர்ட்டால் உருவாக்கப்பட்டிருக்கிற CWC காவிரி வாட்டர் கமிஷன் போங்க அப்படின்னாங்க. காவிரி வாட்டர் கமிஷன் போனா IAS அதிகாரி உட்காந்துருக்காங்க, அங்க நிவாரணம் கிடைக்காது. அப்ப முதலமைச்சர் எல்லா சட்டமன்றங்களையும் கூப்பிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, காவிரிக்கு வேற, காவிரி நாங்க கொடுத்த ஆர்டர் வேற, அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு, அதுக்கு ஒரு மேலாண்மை குழு இருக்கு. ஒண்ணு அந்த குழுவுல போய் சொல்லுங்க, இல்லன்னா நீங்க மேகதாதுக்கு தனியா ஒரு ட்ரிபியூனல் கேளுங்க. சொன்னது யார்? உச்ச நீதிமன்றம். இந்த நம்ம கைகாலாற்ற முதலமைச்சர் இருக்காருல்ல, ஸ்கிரிப்ட் முதலமைச்சர், அவர் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாரு. அந்த தீர்மானத்தில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஒரு திருத்தத்தை முன்மொழிகிறார். நல்லா கவனிங்க, என்ன பண்ணுகிறார் என்றால், காவிரிக்கு நாம் நடுவர்மன்றம் போட்டோம், அதுல உத்தரவு கிடைச்சிருக்கு, அதுல நமக்கு இத்தனை டிஎம்சி தண்ணி கொடுக்கணும் உத்தரவு வாங்கிட்டோம். அதே மாதிரி மேகதாதுக்கும் ஒரு தனி வழக்கை போட்டு மேகதாதுக்கும் நடுவர்மன்றம் கேட்கலாம், கேட்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். உதயநிதி சொல்ல தப்பாக இருக்கட்டும். முதலமைச்சர் சந்திரன் நீ சொல்லு, பக்கத்துல எல்லா ஐஏஎஸ் இருக்காங்களா, சீஃப் செக்ரட்டரி கொண்டிருக்காங்களா? நான் சட்டமன்றத்துக்கு சொல்றேன், முதலமைச்சர் பக்கத்துல பாக்ஸ்ல சீஃப் செக்ரட்டரி, வாட்டர் ரிசோர்ஸ் செக்ரட்டரி, எல்லா செக்ரட்டரியும் வந்துட்டாங்க. இப்படி உதயநிதி சொன்ன உடனே ஒரு முதலமைச்சருக்கு மூலம் இருந்தா என்ன பண்ணிருக்கோம், என்னென்ன பண்ணிருக்கணும்? நாங்க கோபத்தோட சொல்றேன், கூப்பிட்டு சைகர் என்ன காமிப்பாங்க, என்ன எல்லோப்பி சொல்றாரு, அது சாத்தியமான்னு கேட்டுக்கணும்ல, கேட்கல. எந்திரிச்சு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சொன்னதை தீர்மானத்தில் சேர்த்துக் கொள்ளலாம்.
சேர்த்தாச்சு. என்ன சேர்க்கலாம்? காவிரிக்கு எப்படி நடுவர்மன்றம் போட்டீங்களோ அதே போலவே மேகதாதுக்கும் ஒரு நடுவர்மன்றத்தை போடலாம். எங்களுடைய நோக்கம் என்னன்னு சொல்லிட்டுமா, இப்படி போட்டாதான் கர்நாடகத்தை கட்டுப்படுத்த முடியும். இந்த இந்த ட்ரிபியூனல் பண்ண ஒரு ட்ரிபியூனல் பண்ண எத்தனை வருஷம் ஆகும்? காவிரி ட்ரிபியூனல் வரதுக்கே 30 வருஷம் 20 வருஷம் ஆச்சா? அது மாதிரி மேகதாது ஒரு ட்ரிபியூனல் போயிடும் அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமா நம்ம கொண்டு வந்ததை இந்த முட்டாள முதலமைச்சர் சொல்லி அந்த முதலமைச்சர் ஏத்துக்கிட்டாரு. தீர்மானம் நிறைவேற்று இல்ல. நல்லா கவனிங்க. முதலமைச்சர் சீஃப் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு has categorically admitted in the assembly that there should be a separate tribunal for Meghdadu. Am I correct? இது கரூர்ல போய் மேகதாது சொல்லணும் அடுத்த சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ணிச்சு. நல்லா வைக்கிறது இல்ல யார் இவரு சட்டசபையில இன்னொரு அமைச்சர் திமுகவில் போட்ட ஓகதி என்ற வழக்கறிஞர் நன்றாக என்னதான் நடக்குது உங்களுக்குள்ள 6 மணிக்கு யாருமே பிடிக்க முடியல. என்னதான் செய்றீங்க? பேசுவீங்களா இல்லையா? பள்ளி மணி எத்தனை மணிக்கு போட்டு கலைஞர் நியாயமா சொல்லுங்க. உங்களை இப்படி ஆனா 5 மணிக்கு கூப்பிட்டு கலைஞர் கூப்பிடுவா இல்லையா? 4 மணிக்கு கலைஞர் 4 மணிக்கு இருப்பாரு. பத்திரிகை எங்களுக்கு வராது, ஹிந்து வராது. டெல்லியில புழுவுல 5 மணிக்கு ஹிந்து அதை பத்தி செய்வதுங்க பாத்தியா பாரு. குழுவுறீங்க யாரும் வரலைங்க. அதே என்னப்பா குழு பேசும்பாரு. நாங்க அந்த நேரத்துல காட்டளிப்பி ஒரு முதலமைச்சர் 24/7 24 மணி நேரமும் விழித்துக் கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் என்ன நடக்குன்னு பாக்கலாம். நீ 2 மணி நேரம் துப்பு இருக்கா உனக்கு இருக்கான்னு கேக்குறேன். என்ன பண்றீங்கன்னு கேக்குறேன். அப்புறம் கரூர்ல நம்ம பெரிய போடுறோமா? என்ன பெரிய போடுறோம் கரூர்ல? எவ்வளவு பெரிய பெரிய நாங்க தாங்கிருக்கோம். நாங்க ஓடி முடிகிறோம். 1,76,000 கோடியா? 1,76,000 கோடியை சுட்டுட்டேன் நான். வயசு போவா அப்ப நீ வயசு நம்ம கூட்டு போறோம். அப்ப இருந்தா நான் பேண்ட் ஷர்ட்ல போயிருக்கேன். முதல்ல நான் கோர்ட்டுக்கு போறேன். கோர்ட்டுக்கு போனா அவன் நினைச்சுக்கிட்டான், ராஜா 1,76,000 கோடி நான் துண்டி தப்பன்னு உயரமா இருப்பேன், இவரெல்லாம் பெரிய ஊழல் பெருசா போட்டான் அப்படின்னு. நான் போய் சின்ன பையனா பார்த்து பேண்ட் ஷர்ட்ல ஒரு பொடி பையன் இருக்கா 1,76,000 கோடி போட்டு தள்ளிட்டாரு. அன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி கொடுத்தாங்க சிபிஐ. இதெல்லாம் டெக்னிக். ராஜா keeps 3,000 crore abroad in his wife's name. முதல் பக்கம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பெரிய பத்திரிக்கை. இந்தியாவில ஹிந்தி எப்படியோ ஹிந்தியோட பெரிய பத்திரிக்கை. அந்த ஹிந்தியா டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில முதல் பக்கத்தில் முதல் செய்தி, ராஜா தன் மனைவி பெயரில் 3000 கோடி ரூபாயை வெளிநாட்டில் வைத்திருக்கிறார். இதான் செய்தி. எப்படி தென்னாப்பிரிக்காவில கோர்ட்ல கேட்டாங்கல்ல, அது மாதிரி மகன் கேட்டாரு, உங்களுக்கு ஜெயிலுக்கு அனுப்ப போறேன், இது வந்து சிபிஐல இருந்தீங்க, நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப போறேன், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் ஒன்னும் சொல்ல விரும்பல. Milord, I do not want to say anything, but I want to submit one thing before this house, before this court. Today, Times of India carries an article as if I am keeping 3,000 crore abroad in my wife's name. CBI officers are here in the courtroom. Income tax officers are in the courtroom. ED officers are in the courtroom. நான் நீதிமன்றங்களை எதையும் சொல்ல தயாராக இல்லை. ஆனால் ஒன்றை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு இந்தியாவுடைய பத்திரிகையில், டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில், ராஜா தன்னுடைய மனைவி பேரில் வெளிநாட்டில் 3000 கோடியை பதுக்கி வைத்திருப்பது ஆவணங்களாக சிக்கியிருக்கிறது சிபிஐக்கு என்று ஒரு செய்தியை இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை போட்டிருக்கிறது. இந்த நீதிமன்றத்தில் சிபிஐ அலுவலர்கள் இருக்கிறார்கள், அமலாக்கத்துறை இருக்கிறது, வருமான வரித்துறை இருக்கிறது. நான் இந்த நீதிமன்றத்தின் வாயிலாக I want to challenge through this crowd these people. If you are able to locate $1 in abroad, I will not contest this case. I will remain jail entire life. ஒரே ஒரு டாலர் வெளிநாட்டில் எடுத்துறா என் பெரிய பொண்டாட்டி பேர்லயோ இந்த கேஸ் நடத்துறா சாமி மாட்டாங்க. யாரு ஓடுறா? வாரணி கேஸ் திரும்ப என்ன பெருமைக்காக சொல்ல. திமுக கலைஞர் எப்படி வளர்த்துள்ள தெரியுமா? கலைஞர் எப்படி அதை வார்த்தைவிட்டார்? நாடாளுமன்றத்தில் எங்களை உருவாக்கிய முரசரி மாறன் எப்படி பக்குவப்படுத்துறாங்க? பள்ளிமான்கள் எல்லாம் பயன்கள் தானாங்க. பாரன் கேசிங் மேலதான் இந்தியாவில் முதல் கூட வழக்கு. அதை நீங்க நாடாளுமன்றத்தில் இம்பீச்மென்ட் கொண்டு வராங்க. கேஸ் கடுமையா இருக்கு. பாரன் கேசிங் மேல உன்னை காப்பாத்தீங்கன்னா நீயே போய் பொட்டி ஏறி சாட்சி சொல்லுவாங்க. ஐயோ நம்மளால முடியாது ஒண்ணு கொடுத்துட்டான். பாரன் கேசிங் அதான் முதல் வழக்கு. இந்தியாவுடைய வைஸ்ராயா இருந்தவர், இன்னைக்கு இருக்கிற பிரதமர் மாதிரி. அந்த வழக்கில் தன்னால் சாட்சி சொல்ல முடியாத மன வலிமை இல்லை சொன்னவன் பாரன் கேசிங். கடைசியா நம்ம அம்மா ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு சொன்னாங்க, நீங்களே பொட்டியோட சொல்ல முடியுமா? போனிச்சா? பாரன் கேசிங் மேற்கொண்டு ஊழல் குற்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்ட கடைசி ஜெயலலிதா வரை
பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட எந்த பொம்பனும் இந்தியாவில் நிறைந்த நீதிமன்றத்தில் ஏறி 15 நாள் சாட்சி கூண்டுக்கு முன்னால் நின்று சிபிஐ கேடா கேள்வி சொல்லி எல்லாத்தையும் உடச்சிட்டு வெளியே வந்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதை செய்தவன் கலைஞரின் தம்பி ராஜா. எங்கள்கிட்ட நம்ம வந்தோம் வந்தோம். சரி, முதலமைச்சர் பொறுப்பு இருக்கா? கூறுவீர்கள், ஓடிவீர்கள். நான் என்ன கேட்கிறேன், இன்னொரு மந்திரி இருக்காரு, வரா பொய்யா சொல்றது. நாங்கள் திருச்சி வந்து சேரும் வரை இறந்ததே தெரியாது. நாங்கள் திருச்சி வந்து கரூர்ல இருந்து திருச்சி வந்து சேரும் வரை பத்திரிகையாளர்கள் 40 பேர் வந்து விட்டார் சொல்லுகிற வரை எனக்கு இத்தனை பேர் சத்தாருன்னு எனக்கோ எங்க தலைவருக்கும் தெரியாது. இப்ப பேட்டி ஒரு ஆள் அப்படியே எடுத்து பக்கத்துல போடுறோம். அவர் இறங்கும் போது, சார் செத்துட்டாங்க சார் 10 பேர், என்ன சார் சொல்றீங்க அஜய் சார் கேக்குறாங்க. ஆடியோக்கு நான் ஒன்றும் சொல்ல. ஏன் இந்த பச்சை போய் இந்த நாட்டுல போய் சொல்றதுக்கு அளவே இல்லையா? அது இப்ப வீடியோ வந்து இருப்பாரு. நாக்கு எத்தனை நாளைக்கு வச்சிருக்கீங்க? எங்க அண்ணன் ஐயோ புரட்சி புயல் இது இந்த புயல் மாறி மாறி இந்த கடல் அடிக்கிறது அந்த கடல் அடிக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்னுடைய தலைவர் சார், என்னுடைய தலைவருடைய மகனான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் கடைசி வரை உறுதுணையாக இருக்கு. தம்பி விஜய்க்கும் விஜய் நல்லாட்சிக்கும் அரணாக இருப்பேன். பாதுகாப்புக்கு அரண்கள் மத்திய சில கூடாதானா என்னடா நடக்குது தமிழ்நாட்டு அரசியல்ல? எனக்கு ஒண்ணும் புரியல. சென்னைக்கு வருவீங்க, திருச்சி வரவீங்க, என்ன கேள்வி துரத்துல வந்தேன். வேக தூக்கிட்டு முதலமைச்சர் என்னன்னு சொல்லிருந்தார். இன்னும் உண்மை நிலவரம் தெரியவில்லை. குறைந்தபட்சம் அதற்காக நான் வருத்தப்படுகிறேன். என்னுடைய மனநிலையும் சரியில்லை. நான் மீண்டும் கரூருக்கு போனால் இன்னும் அபரித சூழ்நிலை விபரீத சூழ்நிலை விளையலாம். நான் சென்னைக்கு போகிற இடத்தில் பேசுகிறேன். சொன்ன என்னன்னு சொன்னேன். சென்னைக்கு போறீங்க, அங்க விமானத்தை கேட்கிறான். சார் 40 பேர் 40 பேர் செத்துக்கிட்டாங்க. என் இதயம் மதிக்கிறது. என்ன சொன்னது என்று எனக்கு தெரியவில்லை. என் கனத்தை இதயம் அவர்களுக்காக அனுகிறது. இப்போ பேசுகிற மனநிலை இல்லை. பிறகு பேசுகிறேன். வணக்கம் சொல்ல முன்ன இதெல்லாம் குறைந்தபட்ச நாங்கள் நீ மனுஷனா இருந்தா எதுவுமே இல்லாம சிபிஐக்கு போயிட்டு சிபிஐ அமைச்சர்கள் குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அமைச்சர் இருக்காங்கல்ல, 2 அமைச்சரை சிபிஐ குற்றம் சாட்டி இருக்கிறது. இதுல பொய்யுக்கு அளவே இல்லைங்க. எங்கள் கரூர் போகணும் என்று தடுத்தார்கள். 2000 தலைவர் சொல்லி தடுத்துப்போங்க அரசியலுக்கு. எங்கள் தலைவரை தடுத்தார்கள். நீயே சொல்றீங்க, அறிவு தான் அப்படியே போட்டா சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கொடுத்த பிரமாண தாக்குது என்ன? கரூருக்கு பாதையில் ஆட்சேபம் இல்லை. அந்த மக்களுக்கு உதவி செய்த ஆட்சேபம் இல்லை. ஆனால் சிபிஐ வழக்கு இருக்கிற நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டியவர்களுக்கு அரசாங்கத்துடைய பணத்தில் இப்போது தராதீர்கள். அப்படி 20 வருஷம் கொடுத்தீங்கன்னா, அந்த 30 வருஷம் கொடுத்தீங்கன்னா, வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா அவர்கள் உண்மையை சொல்வதற்கு சங்கடப்படுவார்கள். ஆனா பள்ளிமணிக்கான வக்கீல் தெளிவா சொன்னார். கிரிமினல் சட்டத்திலே இருக்கு. நீ விட்னஸ் கழிச்சிடல. அதனால இந்த வழக்கு விசாரணை முடிந்ததற்கு பிறகு எல்லாம் கொடு, வேலை வாய்ப்பு கொடு, அது ஒன்னும் ஆட்சேபம் இல்லை என்று சொன்னதுதான் திமுக. உன்னை கரூர் போக அந்த பிரேரர்கள் கிடையாது. எங்களுடைய மனுவில் முதலமைச்சர் கரூருக்கு போகப்பார் என்று எங்கே இல்லை. நாங்களே போடல. ஒரு பொய்ய திரிச்சு கரூருக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. கோர்ட் ஆரம்பிச்சு குடுத்துச்சா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போய் சொல்லலாம் தலைவனை காப்பாத்த. ஒரு கேபினட் அமைச்சர் கூட தேவனா போய் சொல்லலாம் தன்னுடைய முதலமைச்சரை காப்பாத்த. ஒரு முதலமைச்சரே பச்சை போய் சொல்றீங்க, நியாயமா? அது எங்களுக்கு கோபம் வராதா? கலைஞர் பிறந்தநாள் சொல்லுமா சொல்ல மாட்டோமா? நேற்று வரை முதலமைச்சர் இன்னைக்கு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. முரசொலி வரக்கூடாதுங்கிறாங்க. ஒற்றை மனிதனாக சென்னை அண்ணா சாலையில் முரசொலி எடுத்துக்கொண்டு விநியோகம் செய்த பெருமகன் கலைஞர். ஒரே மனிதன். மாவட்ட செயலர் அரசு பண்ணிட்டாங்க. எங்க ஜே அன்பது மாவட்ட செயலர் ஜெயலலிதா அரசு பண்ணிட்டாங்க. நான் மத்திய இணையமைச்சர் கோபாலபுரத்தில் இருக்கேன். கமிஷனர் போடு, சைலேந்திரபாபு கமிஷனர், சைலேந்திரபாபு கமிஷனர் போடு. எங்க எம்எல்ஏ கூட போடியா இல்லையா? ஐயா நான் மேலிடத்துல கேட்டு சொல்றேங்க. நீ மேலிடத்துல கூப்பிடு, நான் அங்கேயே ஸ்பாட் தர்றேன். என்ன கூப்பிட்டாரு. எப்ப நீ வரலாமா சென்ட்ரல் மினிஸ்டர்? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, உங்களுக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் மயிரதான் போலாங்க. நாக்காரை எடுத்துட்டு வந்தார். ஒரு நாக்காரை எடுத்துட்டு போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி உட்கார்ந்து
ஒற்றை மனிதனாக உட்கார்ந்தார் கலைஞர். போராடி வந்தார் சைனபாபு. 1 மணி நேரத்தில் எழுதிட்டாங்களே, 1 மணி நேரத்தில் எழுதிட்டாங்க. எவ்வளவு பெரிய போராளி. எங்களை பார்த்து ஓடணும் ஒளியணும். நான் என்ன கேட்கிறேன், ஜனநாயகத்தை காப்பதற்கு எந்த இடத்துக்கு போவோம்? எந்த இடத்துக்கு போவோம்? ஜனநாயகத்தை விட்டுக் கொடுக்கிற எவரையும் விடவும் மாட்டோம். ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு நாடேறு கூட்டணிக்கு வந்து தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு என்ன நியாயம் அது? யார் கலைஞர் உனக்கு தெரியுமா? எவ்வளவு நாகரிகம் தெரியுமா? இவர் முதலமைச்சர் காமராஜர் வந்து உதயத்துக்கு ஒரு கடிதம் வருது. பெருமையாளர் காமராஜருக்கு உடம்பு சரியில்லை, அவர் வந்து ஊட்டிக்கு போய் அங்க இருக்கிற அரசியல் விழுந்து மாளிகையில ஒரு மாசம் தங்கலான்னு அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு போயிருக்காரு. முதலமைச்சர் கலைஞர் போன உடனே கிழிச்சிருக்காரு, லெட்டரை தூக்கி போட்டிருக்காரு. போனாலும் பயந்துட்டார். ஓ, கலைஞருக்கு இல்லங்கிறார் கலைஞர், காமராஜருக்கு இல்லங்கிறார். அந்த மனிதர் எல்லாம், பெருந்தலைவர் காமராஜர் எல்லாம் இந்த தேசத்துக்கு சுதந்திரமாகி விட்டால் நான் எப்படி முதலமைச்சராவேன்? ஒரு மாதம் அல்ல, ஓராண்டு காலம் வெள்ளத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்னொரு விட்டாரு, நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன். ஆட்டு போயிட்டார். என்ன நாகரிகம் எப்படி வச்சிருந்தாங்க? அண்ணாட்டு போய், ஆனா அவங்களுக்கு தெரியும் விருதுநகர் பேசினா என்ன வயசு, விருதுநகர் பேசினா காமராஜர் தோக்கடிச்ச ஒரு பையன், வயசு 25. என்னவா என்ன மாணவர் திமுக எத்தனை 9 ஆண்டு காலம் இந்திய காங்கிரஸ் தலைவர், நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் போராட்சியவர், 2-3 பிரதமரை தீர்மானித்தவர், ஜனாதிபதியை தீர்மானித்தவர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தன் கட்டத்தில் வைத்திருந்த ஒரு மாமனிதன். அந்த மாமனிதன் கலைஞரோடு சமர்ப்பித்து இருக்கிறார். ஆனா எவ்வளவு நாகரிகமா நடத்துவா தெரியுமா? மிசா எல்லாத்தையும் அரசு பண்ணிட்டாங்க. எல்லா தலைவர்களும் இந்தியாவின் 2வது காந்தி என்று சொல்லப்பட்ட ஜேபி ஜெயபிரகாஷ் நாராயணன் சிறைச்சாலை இருக்கிறார். நீரழிவு இன்னும் இறந்து விடுவார். இந்திரா அவர்களே, உங்கள் தந்தையோடு பழகியவர், உங்கள் தந்தைக்கு அறிவுரை சொல்கின்ற ஆற்றல் பெற்றவர். இதில் நான் எதையும் கேட்கப்படவில்லை. உங்கள் அப்பா கையாண்ட ஜனநாயகத்தை மட்டும் விட்டு விடாதீர்கள், நான் இறந்து விடுகிறேன், நன்றி வணக்கம் எழுதி சொன்னேன். அந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் கலைஞர் காப்பாற்றினாங்க. எல்லாருமே வந்துட்டு போனாங்க. கடைசியா காமராஜர் பிரச்சனை வந்துச்சு. காமராஜரை கைது செய்வதாக இருந்தால், என் பெருந்தலைவரை, தமிழ்நாட்டுடைய தலைவரை கைது செய்திருந்தால் இந்த ஆட்சி போனாலும் பரவாயில்லை, செய்ய மாட்டேன், ஆட்சியை கலைக்கிறார் சொன்னவர் கலைஞர். எவ்வளவு நாகரிகம். இப்ப எம்ஜிஆர் திருச்செந்தூர்ல வேலை காணும், திருச்செந்தூர்ல முருகன் வேலை காணும், திருநெல்வேலி அதிமுக கோச்சியான வைத்திருக்க அப்ப வந்து இவர் தலைவர் என்ன பண்ணிட்டாரு, நடைபெறணும். எங்க இருந்து நடைபெறும் காலெல்லாம் நீங்கி போச்சு. எம்ஜிஆர் போன போட்டு உண்மையிலன்னா எம்ஜிஆர் கலைஞர் போன போட்டு, கலைஞர் ஏன் உங்களை வருத்திக்கிறீங்க, நான் தான் நடவடிக்கை விட்டுருங்கள கேட்டார். இது நெஞ்சுக்கிறதே வருது. கலைஞர் இல்லைங்க, நான் நிறுத்திட்டா நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க அப்படின்ட்டு முடிச்சுதான் சட்டசபைக்கு போனார். சட்டசபைக்கு போன உடனே அங்க இருக்க அமைச்சர் கேட்டாரு, கலைஞர் போறதுக்கு முன்னாடி வேலுதான் காணாம போச்சு, இப்ப முருகனே காணாம போயிட்டாரு அப்படின்னு அமைச்சர் சொல்லுவோம். கலைஞர் எப்படி சொன்னாரு, நான் வேலைத்தான் திரும்ப நினைச்சேன், சேவையா தூக்கிட்டு போயிட்டானே கேட்டாரா இல்லையா? எவ்வளவு அனல் பார்க்க அமைநாயகி அனல் பார்க்க பேசுது. கலைஞர் ஜெயில இருந்து உள்ள போறாரு, 3 மாசம் சிறையில் முடிச்சுட்டு போறாரு. என்ன கலைஞர் மாநிலம் எப்படி இருந்துச்சு, என்ன எவ்வளவு இடத்தாலும் நீ என்ன சொல்லுவீங்க? கலைஞர் சொன்னாரு, சொல்லவா வேணும், உங்க அம்மா விடாச்சு ஜோன்னு இருந்தேன். இப்படியெல்லாம் சட்டமன்றத்தில் நாகரிகமாக நடந்து கொண்ட தலைவர்கள் இருந்த இடத்தில் இன்றைக்கு கேவலமான தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டு பொய்யா சொல்றீங்க. இந்த தலைவர் பிறந்த நாளில் யாப்பின்றி போனாலும் போகட்டும் என் கவிதை, நம் நாடு மொழி மான உணர்வெல்லாம் காப்பின்றி போதல் கூடாது என் கொள்கை என்றார். வாய்ப்பின்றி போனாலும் செய்யும் கற்க நெஞ்சில் ஊறுகின்ற உணர்ச்சிகளை வரிகளாக்கி கொள்கை மாறுகின்ற கோடர்கள் உணர்வு என்று 52 கவிதை எழுதிவிட்டு இந்த மொழிக்காகவும் இனத்திற்காகவும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் எல்லாரும் பெண்களுக்கும் செய்ய முடித்த அந்த மகத்தான தலைவரை, அரசியல் ஆளுமையை நாம் நினைவினை ஏற்றி இன்றைக்கு இருக்கின்ற அசிங்கங்களை அப்புறப்படுத்துவோம் அரண்மனை என்று சொல்லி வாழ்ந்த கலைஞர் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.